வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ்யூ சீசன் 1 எபிசோட் 18. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வலுவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல 9th லேயர்ல இருக்க டிவைன் ப்ளூம்சம் அப்படிங்கிற ஒரு பீக்கஸ்ல நிறைய பீப்புள் எல்லாம் அங்க வந்து வராங்க. அதுல முன்னாடி ஒருத்தன் வரான் பாத்தீங்களா, அவன் பிங் சியோவோ தியான்சின் பீக்கோட ஒரு உண்மையான சீடன் தான் அவன். எல்லாரும் வந்து காம் டவுனா இருங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் முதல்ல வந்து சொல்றேன். 1 ஹவருக்கு முன்னாடி சியோசிவாவை நாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தோம். அவனை நாங்க வந்து அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சோம். அவன் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து ஓடி போயிட்டான். அவன் தான் தப்பிச்சு ஓடி போயிட்டல, அப்புறம் எதுக்குடா எங்களை வந்து கூப்பிட்ட? ஜூசியோ அவன் தப்பிச்சு ஓடுறப்ப இது வந்து கீழே விழுந்துருச்சு அவன் கிட்ட இருந்து. ஆமா, என்னது இது இந்த கான்டினென்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷனை பத்தி இது வந்து போட்டிருக்கு. இதுல ரேரான சோல் இன்ஃபன்ட் டீமன் ஃப்ரூட் இந்த லொகேஷன்ல இருக்கான். அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வந்து growth ஆகலாம். இந்த டீமன் ஃப்ரூட் அது இந்த பீக்கோட மவுண்டன்ல தான் இருக்கு. உண்மைக்குனே அது இதுதானா? இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா நம்ம வந்து இம்மோர்டல் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆமா, இந்த அளவுக்கு ஃப்ரூட் இங்க இருக்கு அப்படின்னா இந்த சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீமன் ஃப்ரூட்டை அதை நீங்களே எடுத்துக்கலாமே. நீங்க ஒன்னும் அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது. என்னை எதுக்கு இங்க வந்து கூப்பிட்ட? என்ன என்கிட்ட இருந்து என்ன நீ வந்து மறைக்கிற? இந்த என்வரன்மெண்ட்டை நீங்க வந்து பாத்தீங்களா? இந்த சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீமன் ஃப்ரூட் அது உண்மைக்குனே டேஞ்சரஸ் ஆனது. நாங்க 5 பேர் போய் அதை எடுத்தா நாங்க வந்து இறந்து போயிருவோம். ஆனா நீங்க வந்துட்டு ரொம்ப திறமையான ஒரு ஆளு. நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும். இதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னா நீங்க அந்த டீமன் ஃப்ரூட்டை எடுப்பீங்கல்ல, அதை 5 பகுந்தா பிரிச்சு அதை எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆளை நீங்க வந்து கொஞ்சம் கொடுக்கணும். எனக்கு இந்த டீல் வந்து ஓகே தான். அதை என் கையில வந்து கொடு. இதை முதல்ல பார்த்தது ஜியோசி தான். இது அவங்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அவன் முதல்ல போய் அந்த டீமன் ஃப்ரூட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அதை எடுத்தாதான் அது வந்து நல்லா இருக்கும். இந்த ஜென் மூஃபான் இருக்கானு அவன் இன்னும் குழந்தைத்தனமாவே நடந்துட்டு இருக்கான். நான் எஃபர்ட் போட்டு அந்த ஃப்ரூட்டை வந்து எடுப்பனா இவனுக்கு 5 பகுதுங்க வந்து பிரிச்சு வந்து கொடுக்கணுமா முதல்ல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் நிறுத்திட்டு அவனோட ஆட்கள்லாம் கூட்டிட்டு அந்த பறக்கிற படகுல வந்து கிளம்புறான். ஹீரோ மலையோட உச்சில இருந்து அந்த ஃப்ரூட் எடுக்க ஆட்கள் வந்து கிளம்பிட்டாங்களான்னு சொல்லி மலை உச்சில இருந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃப்ரூட் இருக்க இடத்துக்கே வந்துட்டு அவனோட டீம் எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த மஸ்ட் இருக்கு, அது டிவைன் கான்ஸ்டியூஷன்ஸை பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அதனால நீங்க யாரும் தனித்தனியா யாரும் வந்து போக வேணாம். டோன்ட் வெரி சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்க அந்த பொண்ணு வந்து சொல்றான். நமக்கு அந்த ஃப்ரூட்டை தான் வந்து காட்டுறாங்க. ஒரு கருக்குள்ள ஒரு குழந்தை இருக்க மாதிரி தான் அந்த ஃப்ரூட்டுமே வந்து இருக்கு. ஆமா, அங்க வந்து பாத்தீங்களா, யாருக்கானாலும் இது வேணுமா? இதுதான் அந்த டீமன் ஃப்ரூட். இது சோலுக்கும் டீமனுக்கும் ஒரு இணையான ஒரு ஃப்ரூட். இந்த ஃப்ரூட், இந்த டீமன் ஃப்ரூட்டை யாருனாலும் ஒருத்தவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா டிவைன் டிரான்சென்ஷன் ரிலேம்லயே அவங்க வந்துட்டு டைரக்டா ரீச் பண்ணிட முடியும். இதை நம்ம போய் வித்தோம்னு வச்சுக்கோங்க, 10,000 டிவைன் யுவான் ஸ்டோனுக்கு நம்ம இதை வந்து விற்கலாம். நம்ம வந்து பணக்காரங்களாக போறோம், நம்ம வந்து பணக்காரங்களாக போறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து உற்சாகத்துல கத்திட்டு இருக்கான். எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த கலரை வந்து பாத்தீங்களா, இந்த டீமன் ஃப்ரூட் அது இன்னும் பழுக்கலன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நான் ஏசியன் டெக்ஸ்ட் புக்ல ஒரு டைம் வந்து பார்த்தேன். இந்த ஃப்ரூட் அதை சாப்பிட்டவங்க ரொம்ப திறமையானவங்களா மாறலாம், இம்மோர்டலா வந்து மாறலாம். ஆனா இந்த ஃப்ரூட் அது வந்து இன்னும் பழுக்கவே கிடையாது. அது பழுத்த ஃப்ரூட், அது பிளட்டோட ரெட் வரத்துல இருக்கும். அதுகிட்ட இருந்து நிறைய ஆறா நமக்கு வந்து கிடைக்கும். பழுக்காத இந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து வர எனர்ஜி அதை நம்மள வந்து கொன்னுடும். ஆமா, இந்த சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த பின்னாடி இருக்க பொண்ணு வந்து கேக்குறான். நம்ம ரொம்ப நேரத்துக்கு இந்த டீமன்ஸ் மிரர்ல இருக்க முடியாது. நேச்சுரலா இது பழுக்கிற வரைக்கும் நம்ம இங்கேயே காத்துட்டு இருக்க முடியாது. அதனால இந்த ஃப்ரூட்டை இப்ப நம்ம எல்லாரும் பறிச்சிடலாம், நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம், அதுக்கப்புறம் இதை பத்தி வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்க அந்த பொண்ணு வந்து ஐடியா கொடுக்குறான். இது ஒரு நல்ல ஐடியாவா தெரியுது, வாங்க நம்ம எல்லாரும் போகலாம்னு சொல்லி போகும்போது அங்க பனிமூட்டத்துக்குள்ள வந்துட்டு நிறைய இல்லூஷன் ஃபார்ம் ஆகுது. என்னது இல்லூஷன் ஆரியா? இது எப்படி இங்க நடக்கும்? ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் அந்த இல்லூஷன் உள்ள போயிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணோட கழுத்தை பின்னாடி புடிச்சுக்கிட்டு, நீ வந்து பீஸ்ட், எங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் நீதான், நீ வந்து செத்து பேரு, நீ வந்து செத்தே ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கான். நான் உன்னை என்னோட சகோதரன் போல பார்த்தேன், நீ என்னடானா என்னுடைய பொண்ணவே நீ வந்து தூக்கிட்டு போயிட்ட. இந்த உலகத்திலேயே ரேரான ட்ரெஸ்ஸர் அது என்னோடது, அதை நீ வச்சிருக்க அளவுக்கு ஒருத்த கிடையாதுன்னு சொல்லி இன்னொருத்த அவனோட ஆட்களே போட்டு அடிச்சிட்டு இருக்கான். எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்க எதுவுமே சரி கிடையாதுன்னு சொல்லி அந்த கூட்டிட்டு வந்தவனை போட்டு கத்திட்டு இருக்கான். இவனுங்க எல்லா பேருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அடிச்சிட்டு கிடக்கானுங்க. ஏன்னா அந்த டீமன் ஃப்ரூட் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லா பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த டீமன் ஃப்ரூட் அது ஹியூமனுடைய லைஃப் ஃபோர்ஸை புரிஞ்சுது அது வந்து பழுக்குதா? இந்த டீமன் ஃப்ரூட் அது இன்னும் முழுசா பழுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான லைஃப் ஃபோர்ஸ் இன்னும் பத்தலன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனா நான் இங்கே இன்னும் 5 நாள் வெயிட் பண்ணாலும் இதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. இது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. முதல்ல இந்த இடத்துல இருந்து நான் வந்து கிளம்பிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நான் வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்டு கிளம்புறான். 2 நாட்களுக்கு அப்புறம் கீழே வந்து அந்த அணி போட்டாங்களா 5 பேர், அவங்க தான் கீழே வந்து நின்னுட்டு இருக்காங்க. சீனியர் பிரதர் சென், ஆமா அங்க வந்து என்ன நடந்துச்சு அந்த மவுண்டன்ல? சடனா எல்லா சத்தமும் வந்து நின்றுச்சு. சீனியர் பிரதர்
பிரதர் யான் அப்புறம் அவர் கூட போன எல்லா பேருக்கும் என்ன நடந்திருக்கும்? இந்த சோல் இன்ஃபன்ட் டீமன் ஃப்ரூட் அது உண்மைக்குன்னே ஒரு ஆர்டினரி பெர்சனால அத வந்து எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதிர்ஷ்டவசமா நம்ம எல்லாம் அந்த மவுண்டனுக்கு வந்து போகலன்னு சொல்லி பின்னாடி இருக்கவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆமா, நம்ம இப்ப அந்த ஃப்ரூட்ட எடுக்கலன்னா ஜிஎஸ் நம்ம மேல இருக்க அந்த பாய்சன் வந்து நீக்குவாரா? அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் வந்து கேட்கிறான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீங்க 5 பேருமே அந்த மவுண்டனுக்கு வந்து போகலையா? பிரதர் சூ, நீங்க சொன்னதுபடியே தான் அந்த மவுண்டனுக்கு நாங்க நிறைய பீப்பிள வந்து அனுப்பி வச்சிருக்கோம். அந்த டீமன் ஃப்ரூட் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்றதுக்காக. எங்களால அந்த ஃப்ரூட்ட எடுக்க முடியாம போயிருச்சு. இருந்தாலும் நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல. எங்க மேல இருக்க அந்த பாய்சன நீங்க வந்து நீக்கிருவீங்கல்ல. ஓ! இந்த கோலத்தனமான 5 பேரும் இவங்க வந்து அந்த டீமன் ஃப்ரூட்ட எடுக்க போகாம, இவங்களுடைய ஓன் பிரதரையும், சிஸ்டரையும் அந்த மலைக்கு அனுப்பிவிட்டு, அவங்கள வந்து சாகடிச்சிருக்காங்க. அவங்களுடைய உயிர வந்து சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இவங்களுக்கு இப்ப கடனா வந்து இவங்கள உயிர காப்பாத்துறதுக்கான அந்த மருந்த வந்து நான் வந்து குடுக்கணுமா? அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோ ஒண்ண வந்து சென்ஸ் பண்றான். என்னது டிமோனிக் ஆராவா? ஆமா, நீங்க தான் டிமோனிக் ஆரா. அது இங்க வாரதுக்கு வந்து காரணமா? இல்ல, எங்களுக்கும் இந்த டீமன் கிளானுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே பயத்துல நின்னுட்டு இருக்கானுங்க. நிறைய டீமன்ஸ் எல்லாமே இவங்கள வந்து அட்டாக் பண்ண வந்து ஓடி வந்துட்டு இருக்கு. அது ஹியூமன் ரைஸ். நமக்கு வந்து ஹியூமன் ரைஸ வந்து கண்டுபிடிச்சுட்டோம். அவங்க எல்லா பேரையும் வந்து கொல்லுங்க. நம்மளுடைய முன்னோர்களுக்காகவும், நம்மளுடைய ஃப்ரீடம்க்காகவும் இவங்கள நம்ம வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி டீமன்ஸ் எல்லாம் ஹீரோவையும் அந்த கூட இருக்காங்கல்ல, ஹீரோ கூட அந்த 5 பேத்தையும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. நான் இந்த சீக்ரெட் ரிலம்க்குள்ள வந்து 10 நாள் ஆச்சு. இது 3வது டைமா நான் அந்த டீமன் கிளான வந்து சந்திக்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல இங்க நடக்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணி பார்த்தா, மத்த ரேசஸ் எல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஹண்ட் பண்ணிக்குவாங்க நான் வந்து நினைக்கிறேன். ஃபார்மேஷன் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்வாட எடுத்துக்கிட்டு அந்த டீமன் அட்டாக் பண்ண போறான். இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.